வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தென்காசி மாவட்டம் கடையம் கோவிந்தபேரியில் உள்ள தனியார் பள்ளி வேன் திப்பனம்பட்டியில் இருந்து 20 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆவுடையானூர் செல்லும் ரோட்டில் சென்றது. பள்ளி வேனுக்கு முன்னால் தனியார் மினி பஸ் சென்று கொண்டிருந்தது. எதிரே பாவூர் சத்திரம் நோக்கி அரசு டவுன் பஸ் வந்து கொண்டிருந்தது. முன்னால் சென்ற மினி பஸ் டிரைவர் திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் சென்ற பள்ளி வேன் கட்டுப்பாட்டை இழந்து மினி பஸ் மீது பயங்கரமாக மோதியது. வேனில் இருந்த 20 மாணவர்களும் காயமடைந்தனர். காயமடைந்த மாணவர்களுக்கு ஆவுடையானூரில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இடையர் தவணையைச் சேர்ந்த 11 வயது மாணவன் மகாவிஷ்ணுவை தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து மேல் சிகிச்சைக்காக தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். அரசு டவுன் பஸ் டிரைவர் சுதாரித்து இடதுபுறம் திருப்பி பிரேக் பிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆவுடையானூர் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி பாரதி அறக்கட்டளை சார்பில் போதையில்லா புதுச்சேரி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இந்த நடைப்பயணம் கம்பன் கலையரங்கில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலையை அடைந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கவர்னர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் நடந்த ரகசிய சர்வேயில் அரசு பள்ளியில் படிக்கும் 23% மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை அன்அஃபிஷியலா சர்வே பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல 23% ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் a very disturbing நியூஸ். 23 பேர்ல எல்லாம் நான் சொல்லுவதா எல்லாரும் ட்ரக் அடிக்ட் ஆயிரும்னு சொல்லிட மாட்டேன். பட் அதுல சில பேர் ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் முன்னாடி 18 வயசுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹேபிட்ஸில் வந்ததுன்னா இட்ஸ் அ worrisome this thing. And I appreciate Bharati Foundation and NSS, National Service thing, for their active participation. And one of the biggest worries for the parents in India of youngsters, of youth, is a drug abuse. இது பேரண்ட்ஸ் வெளியே சொல்ல முடியாது, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அவங்க உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் a major cause of tension for all the parents in this thing, whether it is rich or poor. Even the rich family கூட this is the major problem. So I hope with this initiative and from the administration side, the police will be more and more effective in nipping in the bud the drug suppliers. ஊட்டி நெடுக்கல் கம்பை ஆதிவாசி கிராமத்திற்கு தேசிய பழங்குடியின ஆணைய உறுப்பினர் ஜதோத் ஹுசைன் சென்றார். அங்கு வசிக்கும் கொரும்பர் பழங்குடியின மக்களை நேரில் சந்தித்து பேசினார். தேவையான அடிப்படை வசதிகள் வேண்டி பழங்குடியின மக்கள் மனு கொடுத்தனர். பின்பு பேசிய ஜதோத் ஹுசைன் மத்திய அரசின் திட்டங்களை முறையாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தார். பழங்குடியின திட்டத்தில் குறைகள் இருந்தால் அதற்கான இணையதளத்தில் புகார் கொடுக்க வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து ஜதோத் ஹுசைன் குறும்பர் இன மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கம் சார்பில் பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்த அதிகாரிகளும் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் கெங்கவல்லி தாசில்தார் ஆபீஸ் வெறிச்சோடி காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். என் மூச்சு இருக்கும் வரை நான் தலைவராக இருப்பேன், அன்புமணி செயல் தலைவராக இருக்க வேண்டும் என கூறினார். எனக்கு பின்னால் அன்புமணி தலைவராவார் என்றார். நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி
96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர் கொடுத்திருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரனா காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முழுமுழுக்கவில்லை. அப்பொழுது இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை எத்தனை? 2 குழந்தை. நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி. ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியல, என் மனசு மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் ராமதாஸ், நான் சொல்றத கேளு, நீதான் கட்சியினுடைய தலைவர். நிறுவனர்ன்றது நான் ஒரு ஆளு, அது சரி, இன்னொருத்தர் கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு. சரி, மனசாட்சி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். முடிச்சிருக்கிற வரைக்கும் அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம். கட்சித் தலைவர்ன்றது அந்த கட்சியினுடைய சமாச்சாரம், கட்சியினுடைய பிரச்சனை. அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை. அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாதான் சொல்லுவேன். அந்த பதவியில் நான் எப்ப சொல்றேன், அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போறவர் யாரு? புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் கல்வித்துறையை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டார். அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் எம்எல்ஏ மற்றும் பெற்றோர்கள் புதுச்சேரி சென்னை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த இணை இயக்குநர் எம்எல்ஏ மற்றும் பெற்றோர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை தீர்ப்பதாக உறுதியளித்தார். அதனையடுத்து மறியல் கைவிடப்பட்டது. என் போனை எடுக்க மாட்டாங்க. 3 நாளா நான் போன் பண்ணிக்கிறேன். என் வீட்டு வேலைக்கு நான் போன் பண்றேன். இல்ல, என் வீட்டு வேலைக்கு நான் போன் பண்றேன். இல்ல, நான் ஒரு 3 நாளா போன் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஒரு அதிகாரி நிர்வாகம் பண்ணாதீங்க.
போயிடும். எக்ஸாம் சென்டர் எங்க மேடம்? அதுக்கு நான் இம்மா வெயிட் பண்ண ஏன் வர வேண்டியது அவங்க மாதிரி எனக்கு தெரியுது அந்த பாதிப்பு வரக்கூடாது. அவங்க மாதிரி அவங்க மாதிரி பொதுமக்களை பொதுமக்களை கெடுக்க ஏன் அப்ப இது அம்மா தூரம் ஏன் வரலாம்? முக்காமனா நின்று என்ன பண்ணாங்க? கடந்த ஒரு வருட காலமாக எங்கள் தொகுதியை சார்ந்த லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த நாவலர் பள்ளியில ஆசிரியர் பணியிடங்கள் பற்றாக்குறைக்கு நான் பல முறை கடிதம் வாயிலாகவும் போன் மூலமாகவும் ஓரலாகவும் நேரடியாகவும் பல முறை நான் முறையிட்டு இருக்கிறேன். நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நிர்வாகி நம்ம டைரக்டர் கிட்ட ஜாயிண்ட் டைரக்டர் எல்லார்கிட்டையும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வருஷம் நாவலர் பள்ளியில 100% தேர்ச்சியை இந்த இதுல கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்திருக்கிற பிரின்சிபாலும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை குலைக்கும் விதமா இந்த தடவை மீண்டும் இதே குறைய செய்திருக்கிறாங்க. இருக்கிற டீச்சர்களையும் ஏற்கனவே பற்றாக்குறையில இருக்குது. மறுபடியும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், டிராயிங், அக்ரிகல்ச்சர் முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் மறுபடியும் மாற்றுறாங்க. எங்க மாத்துறாங்கன்னா 2 நாள் குறிச்சிக்குப்பம், இந்திரா நகர் இந்த மாதிரி பள்ளிக்கு மாட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. பெற்றோர்களும் இதுக்கு மன உளைச்சல் ஆகுறாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளியில எவ்வளவு குறைஞ்சிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மாணவர்கள் நிறைய அரசு பள்ளியில சேர்த்திருக்காங்க. நாவலர் பள்ளி இன்னைக்கு தரம் உயர்ந்திருக்குது. மறுபடியும் அது குறைஞ்சிட போகுதுன்றதான் எங்களுடைய நோக்கம். பெற்றோர்கள் தினமும் என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் முறையிட்டாங்க. நானும் 3 நாள்ல போன் பண்ணி பார்த்து அவங்க எடுக்காதால் தான் இன்னைக்கு நேரடியாக மக்களை திரட்டி பொதுமக்களையும் பெற்றோர்களையும் கொண்டு இங்க போராட்டம் பண்ணோம். ஜாயிண்ட் டைரக்டர் உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த வார இறுதிக்குள்ள அந்த பற்றாக்குறையை நீக்கிறோம். எல்லா சப்ஜெக்டும் எல்லா நாளும் நாங்க எடுக்கிறது ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்தது நாங்க மறுபடியும் முற்றுகையிடுவோம். இது அடுத்த கட்டமா சட்டமன்றத்தை நோக்கி, அமைச்சரை நோக்கி நாங்க போயிடுவோம். இங்க இந்த குறை நீடிச்சுன்னா அடுத்தது அமைச்சரை நோக்கி நாங்க சென்றுடுவோம். சேலம் ஆத்தூர் குடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற HM லூர்துசாமி வயது 64 முறையான அனுமதியின்றி அதிக சத்தத்துடன் வெடிக்கும் பட்டாசுகளை வீட்டில் தயாரித்து வந்தார். ரகசிய தகவல் அடிப்படையில் தம்மம்பட்டி போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த புஷ்பா மற்றும் லூர்துசாமி சேர்த்து சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்தது உறுதியானது. இருவரையும் கைது செய்த போலீசார் சுமார் 15,000 ரூபாய் மதிப்புள்ள வெடி மூலப்பொருட்கள் மற்றும் பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். விசாரணை தொடர்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஜோதிலட்சுமி கோவில் செயல் அலுவலராக உள்ளார். கோவில் வளாகத்தில் உள்ள ஒரு அறையில் கோவில் பூசாரிகள் 4 பேர் மது போதையில் ஆபாச நடனமாடினர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் பெண்கள் மீது விபூதி அடித்து விளையாடும் வீடியோவும் வெளியானது. வீடியோவை பார்த்த பக்தர்கள் முகம் சுளித்தனர். இது தொடர்பான விசாரணையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை 2ஆம் தேதி நடைபெறுகிறது. கோவிலின் உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகம், பணிக்கு வந்துள்ள மற்ற அர்ச்சகர்கள் கணேசன், வினோத் ஆகியோரும் சேர்ந்து வீட்டில் மது அருந்தி ஆபாசமாக நடனமாடியுள்ளனர். செயல் அலுவலர் சக்கரையம்மாள் உத்தரவின் பேரில் ஆபாச நடனமாடிய 3 அர்ச்சகர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்.
சென்னை விமான நிலையத்தில் திருச்சி செல்வதற்காக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக அதிமுக தலைமையிலான 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும், மோதலாகத்தான் அமையும். அதிமுகவோடு பாஜக இருப்பதனால் அதை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் அது அதிமுக தலைமையிலான அணி என்பதை விட பிஜேபி தலைமையிலான அணி என்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. அவர்களும் அதை திட்டமிட்டு பிஜேபி தான் இதை லீட் பண்ணுதுன்னு திரும்ப திரும்ப அமித்ஷா வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கு, பிஜேபி ரொம்ப ஆக்டிவா இருக்குது. அப்போ பிஜேபி தான் அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகி இருக்கிறார். அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? ஆண்ட கட்சி, இன்றைக்கு 65 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி, அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா? பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா? முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க துணிகிறார்கள்? பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக, சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது.